தாக்குதல் நடந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டே தான் இருக்கு. அதை தொடர்ந்து இன்னைக்கு பாகிஸ்தானுடைய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரான அதாவுல்லா தரார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா அடுத்த 24 மணி நேரத்துல இருந்து 36 மணி நேரத்துக்குள்ள இந்திய ராணுவம் சைட்ல இருந்து ராணுவ நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பகமான உளவு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. Pakistan has credible intelligence that India intends carrying out military action against Pakistan in the next 24 to 36 hours on the pretext of baseless and concocted allegations of involvement in the Pahalgam incident. இதை உறுதிப்படுத்துற விதமா இந்த பக்கம் இந்தியால அந்த ஆலோசனை கூட்டத்துல நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை வேணாலும் இருங்க, உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்ற விதமா ஒரு ஃப்ரீ ஹேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவம் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை மீறுற விதமா துப்பாக்கி சூடு நடத்திட்டே தான் இருக்காங்க. இந்திய ராணுவம் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் எப்ப வேணாலும் இந்தியா பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே ராணுவம், அதாவது பாகிஸ்தான் ராணுவம் இப்படி துப்பாக்கி சூடு நடத்துறாங்கன்னா இது எதை குறிக்குதுன்னா, நாங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கோம், நீங்க எப்போ வந்தாலும் நாங்க கரெக்டா உங்களுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படிங்கறத சொல்ற விதமா இருக்கு.